பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆனி மாதம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆனி மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. மற்ற பார்க்கணுன்னாக்க 29, 30, 31 வரும். 32 மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். அதாவது நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இப்போ இந்த ஆனி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம், சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை, அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆனி மாதம். சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனும் புதனும் கூடவே வருவாங்க. அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும். அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மகாரனான சூரியனுடைய அஸ்தங்கமாகிறதுனால தனப்புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய விதத்தில் சில பாக்கியங்கள் உண்டு. மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது மேஷராசி. மேஷராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார். இது முக்கியமான விசேஷம். 5ஆம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோண ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 5வது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். 2, 11 ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். அப்படியேற்பட்ட வசந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க, குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது. அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்லுவோம், செவ்வாயை வச்சு சொல்லுவோம், புதனை வச்சு சொல்லுவோம், சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறாரு. இதுக்கு இடையில 2 கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 22ஆம் தேதி புத பகவான் மாறுறாரு. எங்கே? மிதுனத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. ஆட்சி பெற்ற புத பகவான் கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிர பகவான் 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக வராரு. சரி, இதை தவிர இந்த மாதத்தில் என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேர் கால சர்ப தோஷம்னு பேர். அது என்ன சாமி கால சர்ப தோஷம்? கேதுவினிருந்து ராகு பிடியிலோ ராகுவினிருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க
கால சர்பதோஷம். இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும்? ஒவ்வொரு பணியையும் காலதாமதமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும். அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் 87 67 இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்டிருக்கிறாங்க. இந்த கால சர்பதோஷம் சரி, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா? இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்கிறோம். அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு. அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாயோடு போவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை. கொரோனா பரவும், கொரோனாவில் பழையபடி லாக்டவுன் வரும், அது வரும் இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை. சரி, அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது. ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/6/2025 மகாபெரிவா எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம். ஆனி மாதத்தில் இந்த 6ஆம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/6/2025 புதன்கிழமை ஆனி அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள். அது எந்த இடத்துல? மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள், அது அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6/2025 சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை நிலவுக்கு, அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது 1/7/2025 மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம். அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம். குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள், குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள். அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரக பயிற்சிகளோடு, இந்த 2 கிரக பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இருக்குன்னு பார்ப்போமா? கும்பராசி நேயர்கள், அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கார். அவர் ராசியிலே இருந்தாலும் அது ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடியது. அங்கேயே ராகு பகவானும் இருக்கார். அப்போ ஒரு சனி இல்லை 2 சனிக்கு சமம், அந்த மாதிரியாக இருக்கிறது. சரி, இதில் பொங்கு சனி உள்ளவர்களுக்கு மிகுந்த நற்பலனை கொடுக்கும். அது என்ன காரணம் பொங்கு சனி இருக்கிறவங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்க? இந்த பொங்கு சனிங்கிறது வாழ்க்கையில் தூக்கி விடக்கூடிய காலத்தை தான் பொங்கு சனின்னு சொல்கிறது. முதல்ல வர்றதுக்கு பேர் மங்கு சனி, 2வது ரவுண்டு வர்றது பொங்கு சனி, வாழ்க்கையில் உயரத்துக்கு தூக்கி விடும். அப்போ இது காலம் வரைக்கும் சரியாக இல்லைனாலும் இப்போ குரு உங்களுக்கு மிதனத்துக்கு வந்ததுக்கப்புறம் 9ஆம் பார்வையில் ராகுவையும் சனியவும் பார்க்கிறார். அப்போது இந்த பொங்கு சனி காலத்தில் இந்த பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல உச்சத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போது இது வருஷ கிரகங்களை வச்சுட்டு சொல்கிறோம், மாத கிரகங்களை வச்சுட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் 5ஆம் இடத்து அதிபதியாகிய புதனோடு சேர்ந்து இருக்கிறது மிக மிக சிறப்பு. அங்கேயும் உங்களுக்கு 2ஆம் இடத்து தனகாரகனாகிய குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது அதை விட சிறப்பு. ஆக எல்லா நிலையிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலமாகவும், 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துலையும் 10க்கும் 3க்கும் உடைய செவ்வாய் பகவான் அங்கேயும், சுக்கிர பகவான் இப்போ இருக்கிற போது 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 4ஆம் இடத்துக்கு 29/6/2025 அன்றைக்கி வந்துடுறார். ஒரு 15 நாள்லேயே வந்துடுறார். 4ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற போகிறார். அதே போல் புதன் பகவானும் 22/6/2025 அன்னைக்கு 5 புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இந்த 6ஆம் இடத்துக்கு 5 6ஆம் இடத்துக்கு வர்றதுனாலையும் பெருத்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது.
அந்த விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரையும் ரொம்ப மன அழுத்தத்தோடு காணப்படுவீங்க. இருந்தாலும் குருவின் பார்வையினால் நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 4க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தூரம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாத கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஒரு 15 நாளில் 4ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பெற்று போகிறார். இது இதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறார் சுக்கிரன். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வீட்டுக்குன்னு அதாவது இந்த அலங்கார பொருட்கள் வாங்கிறது, அதை தவிர வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறது, வீட்டுக்கு உண்டான சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் பண்ணுறது, புதிய வீடே கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போ உங்களுக்கு ராசியிலேயே சனி இருக்கிறதும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமணமானவர்கள் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதியும் சரி 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், அதை தவிர குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் புத்திரகாரகன், புத்திரஸ்தான அதிபதி இவா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பேரு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. அது தவிர குருவினுடைய பார்வை, அதாவது குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டோட சம்மதத்தோட திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு சிறு சிறு பின்னடைவை ஏற்படுத்துவார். என்ன பின்னடைவுன்னா கூட்டு தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதை தவிர பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானால் சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறது, 7க்கு 11ஆம் இடம்ன்றதுனால 5ஆம் இடத்துல இருக்கிறது, அந்த 5ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது சொந்த கிராமத்துக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய கிராமத்திற்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும், அங்கே இருக்கக்கூடிய எல்லை கோவில்களை போய் பார்த்து விட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றம் எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும்? அதை தவிர செவ்வாய் 3ஆம் முயற்சி ஸ்தானாதிபதி, 3ஆம் அதிபதி அவரே முயற்சி ஸ்தானாதிபதி, தொழிலுக்கும் அதிபதி, அவர் போய் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றார். இது எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தும்னு நம்ம ஐயா ஹரிஹரசர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாயையும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஆறுதல் கூறிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, பிரகஸ்பதியான குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். ராசியில் உள்ள ராகுவையும் பார்க்குறார். அது ஒன்று தான் ஆறுதல் சொல்லிக்கலாமே தவிர முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆனால் முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் திருப்பி கண்டினியூ முயற்சி இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தகுதியும் ஒரு திறமையும் இல்லாதவனுக்கு டக்குன்னு ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் ஜெயிக்கணும், போராடி தான் ஜெயிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர். அவர் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார், முயற்சி ஸ்தானாதிபதியும் பார்க்குறார். அதனால் இந்த இவர் மாதிரி கஜினி மாதிரி சோமநாதபுரத்து மேலே 17 முறை படையெடுத்துவிட்டு 18ஆவது முறை தான் ஜெயிக்க முடியுமே தவிர போனோமா வந்தோமா ஜெயித்தோமா அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னாக்க சனி பகவானை குரு பார்க்குறதுனால. அதே போல் இந்த லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன், அதே போல் இது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு பண்ணக்கூடியவங்களுக்கு ராசியில் ராகு இருக்கிறாரு. ராகுவை தனக்காரனான குரு பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராடே,
கமாடிட்டி பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்றம் கிடைக்குமா? ஏற்றம் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும்னா உங்களுக்கு 3 கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஒன்று புத பகவான். புத பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியில் இருக்கிறாரு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ஆட்சியில் இருக்கார். புத பகவான் அனலைசிங் கொடுக்கக்கூடிய கிரகம். அடுத்தது தனக்காரகனான குரு. குருவும் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துல இருந்துட்டு நல்லா வலுப்பட்டு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா லாட்ரி ரேஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்றது ராகு பகவான். ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறது, 100 ரூபா போட்டு 1000 ரூபா எடுக்கிறதுக்கு ராகு சப்போர்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்பொழுது ராகுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, புதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதே போல் குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே மற்றும் கமாடிட்டி பண்ணக்கூடியவங்களுக்கும் அதே போல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி விற்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவங்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்கில் பணம் போடுறவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டை ஐடியா கொடுக்குறவங்களுக்கு தான் நிறையா வருமானம் வரும். அதுக்கு பேர் கமிஷன் பேசிஸில் பண்ணக்கூடியவங்க. பாகிஸ்தானாதிபதியான குரு 2 கூடையவர் 5ல் இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக இவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா, அதுவும் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரெடிபிலிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. க்ரெடிபிலிட்டி கிடைக்கிறதுனால உங்களுக்கு தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பிராண்ட் நேம் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அங்கே 15 நாள் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாத்ருஸ்தானம், வண்டி வாகனஸ்தானம். இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க வண்டியை புதுப்பிக்கணுமோ இல்லை புது வண்டி வாங்கணும்னு முயற்சி எடுத்தாங்கன்னா அது இந்த ஆனி மாதத்தில் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் தாயின் உடல்நிலையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு. எதனால் திருமணம் தடை ஏற்படுது, எதனால் தாமதம் ஆணுச்சு, ஏன் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. அத்தனைக்கும் விளக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்பொழுதுமே ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா 2 தொடர்பு வரணும். ஒன்று சனி பகவானுடைய தொடர்பு வரணும், இன்னொன்று வியாழன் நோக்கி என்கின்ற குருபலம் வரணும். இப்போ பார்த்தாக்க ராசிக்கு 5ல் குரு வந்துட்டார், அவரே ராசியை பார்க்குறாரு, குருபலம் வந்தாச்சு. அடுத்தது 7.5 சனி தொடர்பு வந்துருச்சா, ஜென்மத்திலே சனி தொடர்பு வந்தாச்சு. அப்போ குருவும் சனியும் தொடர்பு வரும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமானவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த ஆனி மாதத்தில் அதற்குண்டான முயற்சியை எடுத்தால் இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் இருந்து இல்லாதவங்க, குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர், அந்த குழந்தையோட அழுகுரல் கேட்காத வீடு அது வீடே இல்லை அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படியே ஏற்பட்ட காலகட்டங்களில் புத்திரக்காரனான குரு அங்கேயே இருக்கிறார், புத்திரஸ்தானாதிபதியான புதன் அங்கேயே இருக்கிறார். அப்போ சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் ஆனி மாதத்தில் 32 நாள். இந்த 32 நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாள். அதுக்கு பேர் சந்திராசிரம நாள். அது என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்பர் 2, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு இப்போ தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லைன்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல. அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா, 2 பேரும் நல்லா சொன்னீங்க. இப்போது சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் வரக்கூடிய நாட்கள் இந்த ஆனி மாதத்தில் பார்த்திங்கன்னா 1/7/2025 இரவு 7 மணி 2 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது. 2/7/2025 3/7/2025 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது அப்படின்னு சொன்னால் ஒன்று பிரயாணம், அதாவது யாத்திரை பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னு கேட்டால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சிட்ருக்கலாம், புதுசாக எதுவும் செய்கிறதா இருந்தால் அதை செய்யக்கூடாது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மன கிளேசங்கள் சரியாக இருக்காது. மனம்
ஒரு நிலையான இது இருக்காது. அதனால் நாம் எடுக்கிற முடிவு தவறாக போயிடும். அந்த தவறு நடக்கிறதுனால இன்றைக்கி செய்ததனுடைய விளைவு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து தான் அதனுடைய பின் விளைவுகள் தெரிய வரும். அன்னைக்கு நாம் செஞ்சது ஞாபகம் இருந்தால் தான் தெரியும், இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது பின் விளைவு வந்துடும். அப்போ வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அதை தவிர்த்துக்கிறங்க. அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தில் சந்திரனுக்கு உண்டானது இது பால் தண்ணி இதெல்லாம் சந்திரனுக்கு உண்டானது. அப்போ பால் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம் விநாயகருக்கு. அதே போல் தண்ணியினால் ஒரு 5 குடம் 10 குடம் இப்படி தண்ணியினாலையும் அபிஷேகம் பண்ணலாம் விநாயகருக்கு. இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் செய்யாமல் நம்ம எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிறது, இந்த 2 காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது தான் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போ உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஜென்மச்சனி ராகுவும் அங்கேயே இருக்கார். அப்போ ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கால பைரவருக்கு அதாவது அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு அபிஷேகம் நடக்கிற இடத்துல போய் அந்த அபிஷேகத்தை பார்த்து வணங்கலாம். அந்த அபிஷேகத்துக்கு வேணுங்கிற திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கும் தான தர்மங்கள் பண்ணலாம். அதுலேயும் நொண்டி நொடமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு அதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் இப்போ நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறதெல்லாம் கோச்சார ரீதியாக தான் சொல்லிகிட்ருக்குறோம். கோல்சாரம்னா இன்றைக்கி கிரகம் சஞ்சரிக்கிற நிலையை வச்சு சொல்லிகிட்ருக்குறோம். அதே போல் உங்களுக்கு ஜனன காலத்தில் உங்களுக்கு ஒரு ஜாதகம்னு எழுதியிருப்பாங்க. அதாவது நீங்கள் பிறந்த தேதி நேரத்துக்கு அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்குற போது தான் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அதுக்கு உண்டான பலாபலன்களை சொல்லி அதுக்கு என்ன செய்தால் சரியாகுங்கிறத சொல்லுவாங்க. அதுகளை கேட்டு பண்ணினீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதை பெற முடியும். அப்போ அதுகளை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியராக இருக்கிறவங்ககிட்டையோ இல்லை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை இது போல் பேசுகிறவங்கெல்லாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுபோல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த காலமும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும். அதாவது தலைக்கு வர்றது தலப்பாவோடு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தலைக்கு வர்றது தலப்பாவோடு போக்கிக்க முடியும். அது பெருசாகாமல் அது மாதிரி பண்ணிக்கிறங்க. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எண்ணங்கள் அலை மிகவும் அதிகமாக இருக்கும். குருவின் பார்வை இருப்பதனால் ஓரளவு உங்களுடைய உடல்நிலை பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பும் தாயின் வழி சொத்துக்களும் தாயின் உடல்நிலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ஆனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் 1/7/2025 3/7/2025 வரை உண்டான சந்திராஷ்டம காலங்களை புதிய முயற்சிகள் பயணங்களிலிருந்து தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்லபடியாக இருந்தாலும் 7.5 சனி ஜென்மசனி நடப்பதனால் உடல் நலத்தை சற்று கவனமாக பார்ப்பதும் வேலை மாற்றங்களில் பொறுமையாக எந்த முடிவை எடுப்பதும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.